கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆரினுடைய திரைப்படம் ஒன்றுக்கு திரைக்கதை வசனம் எழுத போய் அந்த திரைப்படம் மிகப்பெரிய சர்ச்சையையும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த சம்பவம் 1960களிலே பதிவாகியது. கண்ணதாசன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கவிஞர் என்றது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் என்றது இல்லை. காலத்தால் அழியாத, அழிக்கவே முடியாத பல பாடல்களையும் கவிதைகளையும் எழுதிவிட்டு போன ஒரு மாமனிதர். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியரும் வசனகர்த்தாவும் கூட. எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, ஏனைய பல நடிகர்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே திரைக்கதை ஆசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் பணியாற்றியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு மட்டும் கிட்டத்தட்ட அவர் 400 தொடக்கம் 450 வரையான பாடல்களையும் எழுதியிருக்கிறார் என்பதுல மிக இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியில இடம்பெறுறதுக்கும் அரசியல் பிரவேசத்துக்கும் அவருடைய தத்துவ பாடல்களும் வசனங்களும் வாக்கியங்களும் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்திருக்கிறது என்பதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆரோடு சேர்ந்து 1960களிலே ஒரு திரைப்படத்திலே பணியாற்றி இருக்கிறார். அந்த திரைப்படத்துக்கு அவர்தான் திரைக்கதை வசனங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் படம் வெளியாகும் போது மிகப்பெரிய அளவிலே சர்ச்சைகளும் கொந்தளிப்புகளும் ஏற்பட்டு அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிலே தோல்வியை தழுவியது. எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தும் கூட அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. அந்த திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அந்த திரைப்படத்தோடு தயாரிப்பு பணியே கைவிட்டு விட்டு ஓடிவிட்டார். படத்தை ஏதோ ஒரு வகையில் ஓடச் செய்ய வேண்டும், போட்ட காசு எடுக்க வேண்டும் என்றதுக்காக தயாரிப்பாளர் பல முயற்சி எடுத்திருந்தார். ஆனால் அது எதுவுமே பலிக்கவில்லை. அவர் எடுத்த முயற்சிக்கும் பிறகு எம்ஜிஆருக்கும் இடையில பல சலசலப்புகளும் முரண்பாடுகளும் வெடித்திருந்தன. இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்ப நடந்தது கேட்டீங்கன்னா 1960ல் எந்த திரைப்படத்துல இருந்து கேட்டீங்கன்னா ராஜா தேசிங்கு இப்படி ஒரு திரைப்படம் 1960ல் எம்ஜிஆரினுடைய இரட்டை வேட நடிப்பிலே டாக்டர் ரகுநாத் அவர்களுடைய இயக்கத்துல பானுமதி, பத்மினி, அதே போல ஜெமினி கணேசன் போன்ற நட்சத்திர பட்டாளங்களோட வெளியாகியது. இப்ப இந்த திரைப்படத்தினுடைய கதையை பற்றி பாத்தீங்கன்னா ராஜா தேசிங் 18ஆம் நூற்றாண்டு கால பகுதியில தமிழகத்துல ஆட்சி செய்த குறுநில மன்னர்களிலே இவர் ஒருவர். தமிழகத்தில் இருக்கின்ற செஞ்சி கோட்டையை தளமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 21 தான். தந்தையினுடைய இறப்புக்கு பிறகு ஆட்சிப்பீடம் ஏற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. ஆட்சிப்பீடம் ஏறி ஒரு 10 மாசங்கள் தான் ஆட்சி செய்கிறார். இந்த காலப்பகுதியிலே அவர் நன்மதிப்பை பெற்றவராக மாறிவிட்டார். அவருடைய இளமை துடிப்பு, அதே நேரத்தில் போர்க்களங்களிலே இவர் எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள் எல்லாமே பெரிய அளவிலே பேசப்பட்டன. இவருடைய வரலாறு பல புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றது. அதே வேளையிலே தமிழகத்தில் கிராமிய கலைகளிலே இவர் கதாபாத்திரமாக மாறி இருக்கின்றார். தெருக்கூத்துகள், மேடை நாடகங்களில் எல்லாம் ராஜா தேசிங் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக மாறி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கதையை வைத்துக் கொண்டு திரைப்படங்களும் வெளிவந்திருந்தன. அதிலேதான் ஒரு திரைப்படம் இந்த ராஜா தேசிங்கு, எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். அவை ராஜா தேசிங்கு என்ற அவருடைய கதையை வைத்துக் கொண்டு கண்ணதாசன் அவர்களும் தன்னுடைய கற்பனை வளத்தையும் அதுக்குள்ள சேர்த்து பிசைந்து ஒரு திரைக்கதையை உருவாக்குறார். இதுல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இரட்டை வேடம். அதுல ராஜா தேசிங்கு என்ற ஒரு கேரக்டர் எம்ஜிஆருக்குரியது. அவர்தான் ஹீரோ. அவருக்கு எதிர் கதாபாத்திரத்திலே பகைவனாக அல்லது வில்லனாக நடிக்கின்ற அந்த கதாபாத்திரமும் எம்ஜிஆர் தான். அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தாவூத் கான் என்றுதான் அந்த கேரக்டருடைய பேர். இப்ப இந்த இடத்துல எங்க பிரச்சனை வெடிச்சதுன்னு சொல்லி கேட்டீங்கன்றால், முஸ்லிம்கள் ஏன் பொங்கி எழுந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி கேட்டீங்கன்றால், இந்த திரைப்படம் வெளியாகி ஏன் மலேசியா போன்ற நாடுகளெல்லாம் தடை செய்வதற்கு காரணமாக அமைந்தது என்னன்னு கேட்டீங்கன்றால், இந்த தாவூத் கான் இருக்குது இல்லையா, எம்ஜிஆரினுடைய வில்லன், அவருடைய எதிர்கதாபாத்திரமாக நடிக்கிற இந்த எம்ஜிஆர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி உதயமாகினார் என்ற விஷயத்துல கண்ணதாசன் அவர்கள் கோட்டை விட்டு விட்டார். இதை நினைத்து பிறகு கண்ணதாசன் அவர்களே தன்னுடைய சுயசரிதையில கவலையும் பட்டிருந்தார். அது என்னன்றத பிறகு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த தாவூத் கான் தேசிங் ராஜாவாக நடிக்கிற எம்ஜிஆரினுடைய தகப்பனுக்கும் வேறொரு முஸ்லீம் பெண்ணுக்கும் மகனாக பிறந்ததுதான் தாவூத் கான் என்ற அடிப்படையில அவர் திரைக்கதை அமைத்து விட்டார். அப்படி பார்த்தால் தேசிங் ராஜாவாக நடிக்கிற எம்ஜிஆருக்கு தாவூத் கான் ஒன்று விட்ட சகோதரன். ஆகவே ஒரு அண்ணனுக்கும் ஒன்று விட்ட சகோதரன் தம்பிக்கும் இடையில நடக்கிற ஒரு கதைக்களமாக இதை கற்பனையோடு கண்ணதாசன் அவர்கள் புனைந்திருந்தார். இந்த விஷயம் படம் வெளியாகியதன் பிறகு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி ஒரு கொந்தளிப்பை கொண்டு வந்து விட்டது.
அதற்கு பிறகுதான் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஓட மறுத்தது. எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டே இல்லாமல் போனது. படத்தினுடைய தயாரிப்பாளர் அத்தோடு இந்த திரைப்பட தயாரிப்பிலிருந்து அவர் ஓடிவிட்டார். இதுல பாத்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய சுயசரிதை புத்தகத்துல இப்படியான பிரச்சனை வரும்னு சொல்லி எனக்கு முன்கூட்டியே தெரியாது, அப்படி தெரிந்திருந்தால் நான் இப்படியான கதை அம்சத்தை எழுதியிருக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஒரு இடத்துல அவர் பதிவு செய்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் அந்த இடத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், படம் வெளியாகிய அந்த காலகட்டங்களில் கண்ணதாசன் அவர்களுக்கு எவ்வளவு காயத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கும் என்றதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். திரைப்படம் தோல்வி அடைகிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கின்ற போது திரையில திரைக்கதையில அவர் இறக்குற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்படுறத எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஏற்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் ராஜா தேசிங்கு என்ற இந்த திரைப்படத்தில் போர்க்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் யுத்தம் செய்து இறக்குறது மாதிரி கதைக்களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ரசிகர்களால் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக மாறி போச்சு. அதனால இந்த திரைப்படம் தோல்வி அடைந்தது. இன்னும் பல காரணங்கள் இந்த திரைப்படத்தினுடைய தோல்விக்கு பின்னால இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் கவியரசர் கண்ணதாசனே, அவ்வளவு பெரிய மகானே, இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று தோற்றம் பெறும் இது போன்ற கதை அம்சத்தை நாங்கள் கொண்டு வந்தால் நிச்சயமாக குழப்பங்கள் வரலாம் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல், அவ்வளவு தூரத்தை அவர் யோசிக்காமல் இந்த திரைக்கதையை எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட எம்ஜிஆருக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் இடையில இந்த இடத்துல சின்ன சின்ன சலசலப்புகள், முரண்பாடுகள் வெடித்ததாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அதை கூட கண்ணதாசன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த திரைக்கதையை மாற்றி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றும் ஒரு கதை இருக்குது. அதே போல இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆருக்கு ராஜா தேசிங் என்ற திரைப்படத்தில் தான் முதலில் பணியாற்றுகிறாரா, அதாவது திரைக்கதை வசனம் எழுதுகிறாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு முதலே கிட்டத்தட்ட 1956 பாத்தீங்கன்னா மதுரை வீரன் என்ற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்திலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் திரைக்கதை ஆசிரியராகவும் வசன கர்த்தாவாகவும் எம்ஜிஆர் இணைந்து பணியாற்றியிருந்தார். அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தது. அதற்கு பிறகுதான் இந்த 1960 சம்பவம் நடக்குது. அதுலேயும் பாத்தீங்கன்னா 2 படங்கள் வெளியாகுது. ஒன்று ராஜா தேசிங்கு, அதுதான் இப்ப பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி தோல்வியை தழுவி கொண்ட ஒரு திரைப்படம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மன்னாதி மன்னன் என்ற ஒரு திரைப்படத்துல எம்ஜிஆரோடு சேர்ந்து பணியாற்றி அந்த திரைப்படத்தை வசனங்களாலும் திரைக்கதையாலையும் கண்ணதாசன் அவர்கள் தூக்கி நிறுத்தி இருந்தார் என்றது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே நண்பர்களே, ஆணைக்கும் அடிசறுக்கும் என்று சொல்வார்கள். அதை போல இந்த திரைப்படத்துல கவியரசர் கண்ணதாசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதே போல இன்னும் பல முக்கிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து நடித்திருந்தாலும் கூட ஒரு இடத்துல சிந்திக்க தவறி இருந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு தோல்வியிலே முடிந்தது. எம்ஜிஆரினுடைய மிகப்பெரிய மார்க்கெட்டை சரித்தது. ஒரு திரைப்பட தயாரிப்பாளருடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன முரண்பாட்டை தோற்றுவித்திருந்தது என்றது இந்த வீடியோ பதிவினூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.